வணக்கம். அம்மாச்சி வைத்தியம். இன்று நம்ம பார்க்க போகிறது, பிள்ளைங்களுக்கு முடி கொட்டுறது பெரிய ப்ராப்ளம். அதை சரி பண்ணுறது எப்படி? அவுரி பொடி, அது முடிக்கு சிறந்த ஒரு டானிக். என்னென்னா அவுரி பொடி. அதை வாங்கி அதை செய்கிற பக்குவத்தில் செய்யணும். நீங்கள் புரியாதனமாக அவுரி பொடி போட்டு முடி வரல கருப்பாகலன்னு சொன்னீங்கன்னா வராது. அதை எப்படி செய்யணும்னா, நீங்கள் இதை பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாமா? அவுரி பொடியை நாளே நீங்கள் தலையை ஃப்ரெஷ்ஷாக குளித்து ஷாம்போ அல்லது சீயக்காயை போட்டு நல்லா தலையை குளிச்சிருங்க. திருப்பி நைட்டு படுக்க போகல நம்ம என்ன பண்ணோம், டீ கஷாயம் இருக்கு இல்லையா, டீ தூளை போட்டு வரட்டி அதை போட்டு எண்ணெய் போட்டு கலக்குங்க. சும்மா கொஞ்சம் தேவைக்கு போட்டு கலவைக்கு உயரம் இந்த டீ கஷாயத்தை எடுத்து ஊற்றி நல்லா கலக்குங்க. இதில் உங்களுக்கு கலக்கி நாள் நைட்டு வச்சுருங்க. பிறகு காலையில் எந்திரிச்சோடனே அதில் உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் உள்ளவங்க மிளகு இல்லைன்னா கிராம்பு நல்லா தூளை தட்டி நுணுக்கி ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. நல்லா கலக்கிடுங்க. கலக்கி ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு பிறகு அதை எடுத்து நல்லா நம்ம அப்படியே முடியெல்லாம் நல்லா வகுந்துவிட்டு எல்லா பக்கமும் அந்த கலவையை பேஸ்ட்டு தடவணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த கலவையில் ஒன்று முட்டை வெள்ளைக்கரு எடுத்து கலந்துக்குங்க, இல்லையா தயிர் இல்லை பீட்ரூட் சாறு. இந்த மூணுமே நல்லா செஞ்சாலும் நல்லாயிருக்கும். இல்லை எது கிடைக்குதோ உங்களுக்கு அதை போட்டு நல்லா கலந்து கலவி வச்சுருங்க. ஒரு 1/4 மணி நேரம் வச்சுருங்க. பிறகு அதை எடுத்து தலையில் அங்கங்கே எல்லாத்தையும் நல்லா தடவுங்க. தடவி ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் வச்சுருங்க, போதும். பிறகு அதை எடுத்து நம்ம போய் நல்ல தண்ணி ஊற்றி நல்லா தலையை போட்டு அலசிடுங்க. இவ்வளவு தான், வேறு எதுவுமே இல்லை. இதை தொடர்ந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா முடி கொட்டுறது நின்றும். முடி வெடிக்கும் பாருங்கள், வெடிப்பாக வரும், ரெட்டையாக பிரியும், வெடிச்சு அது நல்லது. இலை நேரம் வராது. இதெல்லாமே அருமையாக இருக்கும். இது புரியாமல் எல்லாருமே முடி அவுரி பொடி நல்லாவே இல்லை சொல்கிறாங்க, ஆனால் வரமாட்டேங்குதுன்னா நம்ம பண்ணுற பக்குவ முறையில் இருக்கிறது நம்ம செய்கிறது. செஞ்சு பாருங்கள், எப்படின்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.